السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. இல்லாத ஒன்றிலிருந்து இருப்பதெல்லாம் படைத்த ரப்பே, எல்லாமே நடப்பதிங்கு உன் ஆணை இருப்பதாலே, வெல்லாது எதுவும் இங்கு உன் அருளை காணாமலே, நில்லாத உலகம் இங்கு நிலைப்பதுவும் உன்னருளாலே. செல்லாத காசாம் உலகை சேர்ப்பதிலே மூழ்கிவிட்டோம், பொல்லாத ஷைத்தான் வழியில் வெகு தூரம் நடந்து விட்டோம், கல்லாத மூடர் போல கருத்திலாது வாழ்ந்து விட்டோம், சொல்லாத சொல்லனைத்தும் உணர்விலாது கூறிவிட்டோம். காலம் என்னும் கண்ணாடியில் மனக்கண்ணால் பார்க்கும் பொழுது கலங்கியே தவிக்கும் வகையில் பாவ உள்ளம் தென்படுதே. கழிவிடவே துடிக்கும் மனமும் கண்ணீரை சிந்திடுதே. சிந்தும் கண்ணீர் இறையருளால் கரையதனை நீக்காதா. கடந்து போன காலம் நம்முடைய வாழ்க்கையின் சாட்சியாகி மறுமையில் பேச துடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பயனுள்ள காலமாக அவன் மறையின் பொருளை உணர்ந்து கொள்ளக்கூடிய அழகிய பாதையில் நம்மை நடத்தாட்டி கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கு நன்றியும் புகழனைத்தும் உரித்தாகுக. லக்கல் ஹம்து லக்க சுக்ரியா அல்லா, லக்கல் ஹம்து லக்க சுக்ரியா அல்லா. அல்ஹம்துலில்லா. நாம இப்போ சூரத்துல் பக்கராவுடைய 65-66வது ஆயத் பார்க்க போறோமா இன்ஷா அல்லாஹ். இதுவுமே ஒரு முக்கியமான பனி இஸ்ராயில் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை குறிக்கக்கூடிய ஆயத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَلَقَدْ عَلِمْتُمُ الَّذِينَ اعْتَدَوْا مِنكُمْ فِي السَّبْتِ فَقُلْنَا لَهُمْ كُونُوا قِرَدَةً خَاسِئِينَ وَجَعَلْنَاهَا نَكَالًا لِمَا بَيْنَ يَدَيْهَا وَمَا خَلْفَهَا وَمَوْعِظَةً لِلْمُتَّقِينَ. உங்கள் முன்னோர்களில் சனிக்கிழமையில் வரம்பு மீறியவர்களின் முடிவுகளை நீங்கள் அறிந்தே உள்ளீர்கள். அவர்களை நோக்கி நீங்கள் இழிவடைந்த குரங்குகளாக மாறிவிடுங்கள் என்று நாம் கூறினோம். நாம் இந்த கிராமத்தை அதற்கு முன்னும் பின்னும் உள்ளவற்றுக்கு ஒரு பாடமாகவும் இரையச்சம் உடையோருக்கு ஓர் அறிவுரையாகவும் ஆக்கினோம். அல்ஹம்துலில்லா. இந்த ஆயத்துல சில விஷயங்களை மட்டும் முதல்ல நம்ம பார்த்துட்டோமா. இது எந்த காலகட்டம், எந்த நபியுடைய உம்மத்துக்கள் இவங்க, எந்த இடத்துல இந்த இடம் இருந்துச்சு, இது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே, அது ஏற்கனவே அவர்களுக்கு தெரிந்த விஷயமா? இதற்குரிய விளக்கங்களை முதல்ல பார்த்துருவோமா. இஸ்ரார் அஹமது ஹஸ்ரத் அப்புறம் பைனா இன்ஸ்டியூட் ரெண்டருடைய தப்சீர் விளக்கங்களின்படி முதல்ல இதை பத்தி சொல்றது வலகத் அலிம்தும், நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இதுக்கு ரெண்டு விதமான விளக்கங்கள் சொல்றாங்க. இந்த சம்பவம் நிகழ்ந்ததற்கு முந்தைய வேதங்கள்ல சரியான தெளிவான வகையில ஆதாரம் இல்லைன்னா கூட கண்டிப்பாக இப்படி ஒரு பாவம் நடந்தது, சனிக்கிழமையில் வரம்பு மீறினார்கள் அப்படிங்கிறது விஷயம் அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இதற்கான தண்டனை கடுமையாக இருந்ததுங்கிறதும் தெரியுமா. இதற்கான பதிவு விவிலியம் பழைய ஏற்பாட்டுல இருக்கு. ஆகையால் ஓய்வு நாளை ஆசாரிப்பீராக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலைச்சலாக்குகின்றவன் கொலை உண்டாக கடவன். அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராத படிக்கு அறுப்புண்டு போவான். யாத்ராகமும் 31:14. இந்த பதிவு ஒண்ணு கிடைச்சிருக்குமா. இது எந்த இடம் அப்படின்னு சொன்னா சினாய் தீபகற்பம், சினாய் பெனின்சுலாருக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு வளைகுடா. இதனுடைய நீளம் சுமார் 200 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. இதற்காகத்தான் அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு பெரிய போரே நிகழ்ந்திருக்குமா. ஏன்னா இந்த இடம் இஸ்ரேலுக்கு பொருட்கள் கடல் வழியாக கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு முக்கியமான ஒரு வளைகுடாவாகவும் இருக்குது. இதனுடைய காலகட்டம் கிமு 1010 to 970 அப்படின்னு சொல்லிட்டு ஜவாஹிருல் குரான் தப்சீர்ல பதிவாகி இருக்குமா. அதாவது ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்புக்கு முன்பு ஏறத்தாழ ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த ஒரு நிகழ்வு. அப்போ தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலமாக இது இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தப்சீர் ஆசிரியர்கள் சொல்றாங்கம்மா. இந்த காலகட்டத்துல நிகழ்ந்த ஒரு கடலோர கிராமத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. மறுபடியும் நான் நினைவூட்டுறேம்மா. யாரோட இப்ராஹிம் நபி அலி இஸ்லாம் அவர்களுடைய பிள்ளையான இசஹாக் அலி இஸ்லாம் அவர்களுடைய அங்க ஆரம்பிச்சு யாக்கூப் நபிய பிள்ளைகள் வழியா தொடர்ந்து ஈசா நபி வரைக்குமே பனி இஸ்ராயல்கள் தான். முழுக்க முழுக்க பனி இஸ்ராயல்கள் தான். ஈசா நபி கூட ரசூலன் இலா பனி இஸ்ராயில்னா அல்லாஹ் குரான்ல குறிப்பிடுறான். அப்ப அந்த பனி இஸ்ராயலுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வு இது.
எல்லாருக்கும் ஒரு இந்த இடத்துல அந்த நாள் அப்படிங்கிறது என்ன நாள், எந்த நாளை அவங்க பாழ்படுத்தினாங்க. ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒரு நாள் இருக்குமா. வாரத்துல 6 நாள் நம்ம உலகத்துல எவ்வளவு அலுவல்கள் ஈடுபட்டாலும் ஒரு நாள் ஒரு புனித நாளாக அல்லாஹ் ஆக்கியிருக்கா. அதுல சனிக்கிழமையை தேர்ந்தெடுத்து கொண்டவர்கள் பனி இஸ்ராயல்கள். அதற்கு அடுத்தபடியாக வந்த கவுமுகளான கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமையை தேர்ந்தெடுக்கப்பட்டது அவர்களுக்காக. நம்முடைய உம்மத்துக்காக மிகச்சிறந்த ஜும்மாவுடைய நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அதுல நமக்கு ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னா, இந்த ஜும்மாவுடைய நாள் முழுக்க இல்லை, ஆனா அவர்களுக்கு நாள் முழுக்க. இன்றைக்கும் அமெரிக்கால அந்த யகூதிகள் வாழக்கூடிய ஒரு தனிப்பட்ட பகுதின்னு இருக்குமா. அங்க போனா சனிக்கிழமையில பின் ட்ராப் சைலன்ஸா இருக்குமாமா. அந்த சாயந்தரம் தான் அவங்க வெளியே வருவாங்களாம். அதுல சில வயலேஷன்ஸ், சில விதிமீறல்கள் நடந்துட்டு இருந்தாலுமே பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த நமக்கு வெள்ளிக்கிழமை ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான். சூரத்து ஜும்ஆல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூன் அழைச்சி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாமா. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மீ யௌமில் ஜும்அதி ஃபஸ்அவு இலா ذிக்ரில்லாஹ் فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. முஃமின்களே, ஜும்ஆவுடைய நாளில் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் அல்லாஹ்வை நினைவு கூர்வதின் பால் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். இன்னும் அந்நேரத்தில் வாணிபத்தை விட்டுவிடுங்கள். நீங்கள் இதன் பலனை அறிந்தவர்களாக இருந்தால் இதுதான் உங்களுக்கு மிகச் சிறந்ததாகும். நான் இது சொல்லும் பொழுதே நம்ம ஏன் நம்மளோட விஷயத்தையும் கம்பேர் பண்ணிக்கிட்டே வர்றோம்னா, ஆரம்பத்திலே ஹசரத் அவங்க தப்சீர்ல சொன்னதுதாம்மா, இது வரக்கூடிய ஒவ்வொரு ருக்குவினுடைய செய்திகளும் நம்முடைய உம்மத்திற்கு பாடம். எதனால இந்த பாவம் நிகழ்ந்துச்சு, இந்த பாவம் நம்ம கிட்ட நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம யோசிச்சு பார்க்கணுமா. இன்னைக்கு அந்த ஜும்மாவுடைய அந்த குறிப்பிட்ட ஒரு நேரம் கூட இன்னைக்கு இஸ்லாமிய மக்களிடம் எவ்வளவு தூரம் விதிமுறை மீறப்படுது. அந்த நேரத்திலையும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. ஜும்மாவையே புறக்கணிக்கக்கூடிய மக்களாகவும் இன்னைக்கு சில முஸ்லிம்கள் என்ற பெயர் தாங்கிகள் வாழக்கூடிய காலகட்டத்துல இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக நமக்கு எல்லாருக்குமே இருக்குதுமா. இத பற்றி சூரத்துல் அஹ்ராஃப்ல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். واسألهم عن القرية التي كانت حاضرة البحر إذ يعدون في السبت إذ تأتيهم حيتانهم يوم سبتهم شرعا ويوم لا يسبتون لا تأتيهم كذلك نبلوكم بما كانوا يفسقون. கடலோரத்தில் இருந்த ஒரு ஊர் மக்களுக்கு நேர்ந்தது பற்றி அவர்களிடம் நீர் கேளும். சபத்து என்னும் சனிக்கிழமை தினத்தில் அன்று மீன் பிடிப்பது அவர்களுக்கு தடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் வரம்பு மீறி மீன் பிடிக்கலானார்கள். ஏனெனில் அவர்களுடைய மீன்கள் அவர்களுடைய கண்ணியத்துக்குரிய சபத்து தினத்தன்று தண்ணீருக்கு மேல் தலையை நீட்டிக்கொண்டு வந்தன. ஆனால் அவர்கள் சனிக்கிழமையாக அனுஷ்டிக்காத இதர நாட்களில் அவை இப்படி அவர்களிடம் வருவதில்லை. இவ்வாறு அவர்கள் பாவங்கள் செய்து கொண்டிருந்த காரணத்தினால் அவர்களை நாம் சோதனைக்கு உள்ளாக்கினோம். ஒரு விஷயம் விளங்குதுமா, அல்லாஹ் டெஸ்ட் பண்றான். அதாவது சனிக்கிழமையில என்ன ஆச்சு, அந்த அன்னைக்கு மட்டும்தான் மீன்கள் வெளியே வருது. மற்ற நாட்கள் அவங்களுக்கோ பொழப்பு அந்த மீன்பிடி மட்டும்தான், அதுலதான் அவங்களுக்கு உணவும். ஆனா உணவும் அதுதான், அவர்களுக்கான எல்லாமே அதுதான் அப்படின்னு இருக்கும் கூடிய காலகட்டத்துல வாரத்துல 6 நாட்கள் மீன் வர்றதில்லை. அப்ப கண்டிப்பா வாழ்க்கை சிரமமாக இருக்கும். அப்ப இந்த நிகழ்வை நிகழ்த்தாட்டுனது கூட அல்லாஹ் எதுக்குன்னு சொல்றான்னா, தப்சீர் சொல்றாங்க, இது 1 நாள் 2 நாள் நிகழ்வு கிடையாது. தலைமுறையாக அவர்கள் அந்த நாளை அந்த நாள்ல அனுஷ்டிக்க வேண்டிய நடைமுறைகளை அவங்க மீறினதுனால அவர்களுக்கு தண்டனையாக அல்லாஹு தாலா சோதனையாக இதை கொடுக்கிறான். பிமா கானூ யஃப்ஸுகூன், அவர்கள் செய்து கொண்டிருந்த பாவத்தின் காரணமாக சோதனைக்கு அல்லாஹ் உள்ளாக்குறான். குதிக்குதுமா மீன், எப்படின்னா இங்கிருந்து அங்க குதிக்குது, அங்கிருந்து இங்க குதிக்குது, வாயை நீட்டிக்கொண்டு திறந்து கொண்டு. சும்மா வெளியே நின்று பார்த்தாலே இருக்கு, ஆனா கையை கட்டி வச்சிருக்கான் அல்லாஹ். பார்த்துட்டே இருக்கணும், மீன் பிடிக்க கூடாது. பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஷைத்தான் ஊடாடுவான். நப்சுன்னு ஒண்ணு இருக்கு இல்லம்மா. அப்ப என்ன பண்றாங்க, சட்டத்தை மீறணும்னு நினைக்கிறாங்க. நீ நம்மளும் செய்யக்கூடியதுதான். நவுது பில்லாஹ் மின்ஹா, அல்லாஹ் பாதுகாக்கணும். என்னென்ன விஷயங்கள்ல வட்டி ஹராம்னா அதை எப்படி ஹலால் மாதிரி கொண்டு போறது, எப்படி கொண்டு போறது, அதுக்கு என்ன பண்றது. அல்லாஹு அக்பர். ஒரு சின்ன ஒரு வீடு ஒத்திக்கு வாங்கி, அதாவது ஒத்திக்கு வீடு பிடிக்கிறது எப்படிப்பட்ட விஷயம். நம்ம ஒரு வீட்டை ஒரு 8 லட்சம், ஒரு 5 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாய்க்கு வீட்டை ஒரு ஒத்திக்கு வாங்கினோம்னா அந்த வீட்டுக்கான உரிய வாடகை 5000 6000 இருக்கும்னா கண்டிப்பா அது வட்டி தான் நமக்கு ஹராம். ஆனா என்ன பண்றது, முன்கூட்டி ஒரு பெரிய தொகையை வாங்கி கொண்டு 500 ரூபாய் 5000 6000 உள்ள வீட்டை 100 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபாய் 500 ரூபாய் வரைக்கும் அதை ஹலால் ஆக்குற மாதிரி கொடுத்து அப்படி ஒரு ஏமாத்துறது, வயலேட் பண்றது.
இன்னும் ஹஸ்ரத் ஒரு சம்பவம் சொல்றாங்கம்மா, அது யார் செய்யறாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா கண்டிப்பா பதிவு பண்ணணும். ஜக்காத்தை ஏமாத்துறதுக்காக இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய நகை எல்லாத்தையுமே வருஷம் அந்த ஒரு வருஷம் முடிஞ்சா ஜக்காத் கடமையாகும். அதனால அத்தனையுமே என் கணவர் பேர்ல மாத்திடுறது. கணவர் பேர்ல மாத்தி 2 மாசம் முடிச்சோன்னா மறுபடியும் மனைவி பேருக்கு மாத்துறது. அப்போ ஒரு வருஷம் என்கிட்ட இல்லாதனால எனக்கும் ஜக்காத் இல்ல, ஒரு வருஷம் உங்கள்கிட்ட இல்லாதனால உங்களுக்கும் ஜக்காத் இல்ல. அப்போ இதுல எப்படியெல்லாம் அல்லாஹ்வோட சட்டங்கள்ல நம்ம ஏமாத்தலாம் அப்படிங்கிறதுக்கான குறுக்கு வழிகளை கண்டுபிடிக்கக்கூடிய சமுதாயமாக இன்றைக்கு இருக்கும் உம்மத்தி முகமதியாவும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் படிப்பினைமா. தலைமுறை தலைமுறையாக இந்த விதிமீறல் நடந்து கொண்டிருந்ததை பார்த்து கொண்டு அல்லாஹு தாலா அந்த மீன்களை துள்ளி குதித்து சனிக்கிழமையில் வெளிவர வைத்தான். இப்படித்தான் உலகம் வரும். நீ கொஞ்சம் கொஞ்சம் மீறணும்னு நினைக்கிறியா, பார் அப்படியே உலகம் ஆடி காடி காமிக்கும் நம்ம முன்னாடி. நீ இதை செஞ்சினா உனக்கு இவ்வளவு கிடைக்கும், அவன் பாரு செஞ்சு நல்லா தானே இருக்கான், இவன் பாரு நல்லா தானே இருக்கான். அல்லாஹ் அக்பர். இந்த காலகட்டத்தை நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் அந்த அடுத்த ஒரு ஆயத் சொல்லுதுமா. ஏன்னா இதை நம்ம சொல்லும் பொழுது இது வந்து வலக்கது அலிம்துன் அல்லாஹ் சொல்றான். இப்ப நம்ம படிக்கக்கூடிய சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துல நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஆக்சுவலா இது வந்து முன்னாடியே மக்கி சூரா, அகராப் சூரா மக்கி சூரா. மக்கி சூறாலே முதல்ல இந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டான். அதனாலேயே இப்படி சொல்லி இருக்கலாம் அல்லாஹு தாலா. இல்ல வரலாறுகள் மூலமாக அவர்கள் அதை கேட்டும் இருக்கலாம். அப்ப இதை அல்லாஹ் பனி இஸ்ராயல்கிட்ட பேசுறான். அவர்கள் வரலாறுகள்ல பதிவு செய்யப்பட்டு நிகழ்வு பல விஷயங்கள்மா அவர்களுக்குள்ளேயே குழப்பமாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு குரான் தீர்வு சொல்லி இருக்குது. ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட விஷயமா இருக்கலாம், அவர்களுடைய வேதங்களிலேயே அவங்கள பத்தின விஷயங்கள் தெளிவில்லாமல் இருக்கும் பொழுது குரான் அதை தெளிவுபடுத்திருக்குமா. அந்த மாதிரி பனி இஸ்ராயல்களுக்குள்ளேயே ஒருவேளை மறக்கப்பட்டிருக்கலாம், மறந்து போயிருக்கலாம். அந்த விஷயத்தை அல்லாஹு தஆலா மறுபடியும் தெளிவுபடுத்துகின்றான் இந்த ஆயத்துல. அதனால வலகது அலிம்துன் அப்படின்னு சொல்றான். அல்லதீன இஅ்ததவ். இந்த இடத்துல அல்லாஹ் யஅதூன அப்படிங்கிறாமா அல்லாஹு தஆலா இந்த சூரத்துல் அராஃப்ல. ஆனா சூரத்துல் பஅத்ல இஅ்ததவ் அது இன்னும் வந்து அதிகமான வரம்பு மீறுதல், பயங்கரமான வரம்பு மீறினாங்க. சொல்லும் பொழுதே அல்லாஹு தஆலா கடுமையா சொல்லி காமிக்கிறான். வரம்பு மீறினாங்க. அகத்தது உங்களுக்கிடையே ஃபிஸ் சபத் சனிக்கிழமை. இந்த சபத்த அப்படிங்கிற வேர்ப் இருக்குல்லம்மா, வினைச்சொல்லுக்கு கட் பண்றது, துண்டித்தல் அப்படின்னு அர்த்தம் வருதாமா. அப்போ சபத்த இந்த பொதுவா வந்து லைல இரவை வந்து சுபாத்தாவா அல்லாஹ் ஆக்கியிருக்கேன்னு குரான்ல சொல்லுவான். அதாவது இரவு நேரத்துல உலகத்து அலுவல்களை எல்லாம் கட் பண்ணிட்டு நம்ம தூங்க போயிடுறோம். அப்ப சுபாத்தா. அப்ப இந்த சபத்த அப்படிங்கிறது கட் பண்றதுன்னா உலக எல்லா விஷயங்களையும் கட் பண்ணிட்டு சனிக்கிழமையில அவங்க வந்து இறை வணக்கத்தை ஈடுபடக்கூடிய ஒரு நாள் சபத். இந்த சனிக்கிழமை எல்லாம் துண்டிக்கப்பட்ட ஒரு நாள். உலகத்தை துண்டிச்சுட்டு அவங்க இறை வணக்கத்துல ஈடுபடணும். அப்போ அவங்க வரம்பு மீறுறாங்க. என்ன வரம்பு மீறினாங்க? இதை பத்தி தப்சீர் இப்னு கசீர் ஆசிரியர் சொல்லக்கூடிய நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்கம்மா. அவங்களுடைய கருத்துக்களை எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. இதுல எது உகந்த கருத்துங்கிறதே இப்னு கசீர் ஆசிரியர் தெளிவும் படுத்திருக்காங்க. அதாவது முதல்ல வந்து அந்த கிராமவாசிகள் இந்த மீனவ ஐலாங்கிற கிராமம், அது அகபா வளைகுடால வடகோடியில இருக்கக்கூடிய ஒரு போர்ட் சிட்டி. இதுக்கு அகபா துறைமுகம்னு சொல்லுவாங்க. இந்த துறைமுகத்து மக்கள் வந்து கொஞ்ச நாள் வந்து அல்லாஹ் தஆலா அவங்கள்ட்ட வந்து உறுதிமொழி வாங்கியிருந்தான், சனிக்கிழமை அன்னைக்கு இறை வணக்கத்துல இருக்கணும்னு சொல்லி. அந்த கிராமவாசிகளிடம் மீன் பிடிப்பதை கைவிட்டு விட்டு சனிக்கிழமையை கண்ணியப்படுத்த வேண்டும் என்றும் அந்த நாளில் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அல்லாஹ் உறுதிமொழி வாங்கியிருந்தான். ஏனென்றால் சனிக்கிழமையை கண்ணியப்படுத்துவது அவர்களின் மார்க்க விதிமுறைகளில் ஒன்றாக இருந்தது. இதனை ஏற்கனவே விவிலியம் பழைய ஏற்பாட்டுல பதிவு பண்ணதை நம்ம சொல்லிட்டோமா. ஆனால் அவர்களோ அதற்கு மாற்றமாக சனிக்கிழமையில, ஏன்னா சனிக்கிழமை மட்டும்தான் மீன் வருது, பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனா முடியல. அப்ப அதுல ஒரு கூட்டு தந்திரம் பண்றாங்க. என்ன, சனிக்கிழமை வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுறாங்கன்னா வலைகளை கொண்டு போய் கடல்ல விரிச்சு வச்சிடறாங்க. அப்போ என்ன பண்ணிடுறாங்க, சனிக்கிழமை வந்து மீன் வந்து துள்ளி குதிச்சு வலைக்குள்ளேயும் வந்துரும் இல்லையாமா. அப்ப வலைக்குள்ள வந்த மீனை அன்னைக்கு இரவு அது போறதுக்கு முன்னாடி பிடிச்சி இழுத்துடுறாங்க. அப்ப அந்த மீன் கிடைச்சிருது. அப்ப கிடைச்ச மீனை கொண்டு வந்து வீட்டுல பொறிக்கிறாங்க, வாசனை வருது. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் வந்து கேக்குறாங்க, உங்க வீட்டுல எப்படி இன்னைக்கு மீன் வந்துச்சு, நம்ம தான் மீன் பிடிக்க போகலையே, நாங்க இப்படி மீன் பிடிச்சோம் தந்திரத்தை சொல்லி கொடுக்குறாங்க. உடனே அவங்களும் என்ன பண்றாங்க, நாங்களும் அப்படி போறோம்னு சொல்லிட்டு அவர்களும் போய் அதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் இப்படி பண்ணிட்டாங்கன்னா இல்லம்மா, இங்க நமக்கு ரொம்ப பெரிய படிப்பினை இருக்கு. எல்லாரும் அப்படி போயிடல. அதுல ஒரு கூட்டம் என்ன பண்றாங்கன்னா கண்டிக்கிறாங்க. கண்டிக்கக்கூடிய கூட்டம் ஒண்ணு இருக்கு. இன்னொரு கூட்டம் என்ன பண்றாங்கன்னா, நாங்கெல்லாம் தப்பு பண்ணல, நீங்க ஏன் அல்லாஹ் அவங்கள பாத்துக்குருவான், நீங்க ஏன் செய்யாதீங்க செய்யாதீங்கன்னு சொல்லி சொல்லி ஏன் நீங்க உன் தொண்டை தண்ணி போக, நம்ம சொல்லுவோமா இல்லையா. விட்டுருங்க, அவங்க பாட்டுக்கு பாவம் செஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க நீங்க போய் எதுக்கு போய் கண்டிச்சுட்டு கெட்ட பேர் வாங்கிக்கிறீங்க, அல்லாஹ் பார்த்து தண்டனை கொடுத்துக்குவான், இப்படி சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க. ஆனா அப்படி செய்யக்கூடாது. ஒரு தவறை கண்டால் கையால் தடு,
நாவால் தடு, கையால் தடு, இரண்டும் இல்லாமட்டால் வெறுத்து ஒதுக்கிவிடுது. நபிவழி நமக்கு, நபிவழிமா நமக்கு. வாயால தடுக்கணும், கையால தடுக்கணும், வெறுத்து ஒதுக்கணும். இது எதுவும் செய்யாம இருந்தா என்ன நடக்கும்? இந்த இந்த சூறால அதுக்கான அத்தாட்சி இருக்குதுமா. இன் قالت أمة منهم لم تعظون قوما الله مهلكهم قوما الله مهلكهم أو معذبهم عذابا شديدا قالوا معذرة إلى ربكم ولعلهم يتقون. ஒரு கூட்டத்தினருக்கு அவர்களை அல்லாஹ் அழிக்கிறவனாக அல்லது அவர்களை கடினமான வேதனை செய்கிறவனாக இருக்க ஏன் நீங்கள் உபதேசம் செய்கிறீர்கள் என்று அவர்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் சொன்ன பொழுது, உங்களுடைய ரப்பிடத்தில் நாங்கள் மன்னிப்பை பெறுவதற்காகவும் அல்லாஹ்வை அவர்கள் அஞ்சுகிறவராகி விடலாம் என்பதற்காகவும் நாங்கள் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த இது நம்ம படிச்ச ஆயத்திலையும் அல்லாஹ் சொல்றான், மௌஇவா அப்படிங்கிற மௌஇதல் லில் முத்தகீன்னு முடிக்கிறான் அந்த ஆயத்தை அல்லாஹ்மா. மௌஇதானா இதயம் தொடும் உபதேசம். அப்படி உபதேசம் பண்றாங்க எல்லாருக்கும். இதை கேட்கிற நமக்கும் இது இதயம் தொடும் உபதேசமாக இருக்கும். இப்படியும் அல்லாஹ் தண்டிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன, இதவே இப்னு கசீர் ஆசிரியர் இன்னொரு அவங்க என்ன பண்ணுனாங்க அப்படிங்கிறத இன்னொரு விதமாகவும் சொல்லி காமிக்கிறாங்கம்மா. இதை அறிவிக்கிறது சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்கம்மா, இந்த மாதிரி சனிக்கிழமையில மீன்கள் வெளியில வந்த உடனே மீன் பிடிக்க ஆசைப்பட்டவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஒரு பள்ளம் தோண்டி அதை கடற்கரையில ஒரு பள்ளம் தோண்டிடுறாங்க. அந்த பள்ளத்துக்கு கடல்ல இருந்து அப்படியே வாய்க்கால் அமைக்கிறாங்க, தண்ணி உள்ள வர்ற மாதிரி அந்த பள்ளத்துக்கு. இப்படி ஒரு பள்ளம் வச்ச உடனே சனிக்கிழமை அன்னைக்கு வர்ற மீன்கள் கடல்ல குதிச்சு தண்ணி போகுதுல, நம்ம தண்ணி போற போக்குல மீன்களும் வருமா இல்லையா? அப்படி அந்த மீன்கள் வாய்க்கால் வழியா கடற்கரையில தோண்டப்பட்ட பள்ளங்கள்ல சேர்ந்துருது. இது அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் மறுபடியும் கடலுக்கு உள்ள போயிட்டுதான் இல்லையா அது. அப்ப என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த இரவே என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த வாய்க்கால போய் மண்ணு கொண்டு அடைச்சிடுறாங்க. அப்ப இங்க வந்த மீன் மறுபடியும் கடலுக்குள்ள போக முடியாது. இதை போய் ஞாயிற்றுக்கிழமை பிடிச்சிடுறாங்க. அப்போ மக்கள் போய் சொல்றாங்க, நீங்க தந்திரம் பண்றீங்க, ஆனா இது தப்பு. நீங்க சனிக்கிழமையில துனியாவோட வேலைகள்ல ஈடுபடுறீங்க, இது அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறது வேண்டாம் அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. அப்படி சொல்றதா உங்களுக்கு கேடுதான் ஏற்படும். நீங்கள் தடை செய்யப்பட்ட சனிக்கிழமையில் மீன் பிடிக்கின்றீர்கள், அது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது அன்றுன்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அங்க வாய்க்கால் தானே வெட்டி வைக்கிறோம், இது நம்ம பண்ணக்கூடியதுமா. லேசா எங்கேயாவது வயலேஷன் இருக்கா, வெளியே பார்க்குற தப்பு இல்லாத மாதிரி ஆக்கி கொள்றது. ஆனா அதுல என்ன தப்பு இருக்குங்க, அந்த மனசாட்சி கண்டிப்பா தெரியும். நாங்க மீனை பிடிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை தானே அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த அறிஞர்கள் சொல்றாங்க, இல்ல, நீங்க தண்ணியை திறந்து விடுற நாள்லயே அது உங்க வசம் வந்துடுறதுனால அப்பொழுதே நீங்க அதை பிடிச்சிட்டீங்கன்னா அர்த்தம் தப்பு தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அந்த தடுத்தவங்கல்ல சில பேர், அவங்க கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அல்லாஹ் அழிக்க நீ கடுமையா தண்டிக்க போற ஒரு மக்களை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஏன்னா அவங்க தண்டனைகள் இறங்கிட்டே தானே இருக்குமா, அடுக்கடுக்கு அவங்களுக்கு வந்துட்டு தானே இருக்கு. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க சொல்லாதீங்க, அப்படி அறிவுரை எதுக்கு சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. நம்ம இப்ப படிச்ச குர்ஆனுடைய ஆராஃபுடைய ஆயத்துல வந்திருக்கிறதுமா. அப்போ சொல்றாங்க, எவ்வளவு இது எதுக்கு நீங்க இவ்வளவு அறிவுரை சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி நீங்க பல முறைகள் அவங்களுக்கு சொல்லி இருந்து கூட அவங்க கட்டுப்படலையே. அதுக்கு அவங்க சொன்ன பதில், நாங்க அல்லாஹ்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் அவங்க எப்படியாவது கேட்டாவது தக்குவா உடையவர்களா ஆயிடலாம் அப்படிங்கிறதுனாலதான் நாங்க இதை சொன்னோம் அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை தடவை சொன்னாலும் அந்த மக்கள் கேட்கவே இல்லை. அந்த நல்ல மக்களான முஸ்லிம்கள் என்ன சொல்றாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக இதுக்கு மேல ஒரே கிராமத்துல உங்களோட நான் வசிக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவர் எழுப்பி அந்த ஊரை 2ஆ பிரிச்சுட்டாங்க. அதில் தங்களுக்குன்னு ஒரு வாசலை அமைத்து கொண்டார்கள். அதே மாதிரி சனிக்கிழமையில வரம்பு மீறின அந்த மக்களுக்கு தனிப்பட்ட ஒரு வாசலை அவங்க ஏற்படுத்திக்கிட்டாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சனிக்கிழமை வாசிகளை சபித்தார்கள்னு வருது. ஏன்னா இது அவங்களுடைய காலகட்டம். அப்ப என்ன ஆகுது, முஸ்லிம்கள் அவங்க வாசல் வழியா வர்றாங்க, அந்த மக்கள் அவங்களுடைய வாசல் வழியா வந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு நாள் அதே போல இந்த முஸ்லிம்கள் தடுத்தாங்க பாத்தீங்களா, உபதேசம் பண்ணாங்கல்ல, அவங்க வாசல் வழியா வெளியே பாக்குறாங்கம்மா. பார்த்தா எந்த சத்தமுமே இல்லாம ரொம்ப அமைதியா இருக்கு. என்ன இப்படி அமைதியா இருக்குன்னு போய் பாக்குறாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வுடைய வேதனை அந்த மக்கள் மீது இறங்கி அந்த மக்கள் குரங்குகளாக மாற்றப்பட்டிருந்தார்கள். இங்கதாம அது கருத்துக்கள். அதாவது சில பேர் என்ன, முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அவங்க நிஜத்துல குரங்காக மாற்றப்படல, அவங்க ஒரு குணத்தால அப்படி குரங்குகள் மாறி மாற்றப்பட்டாங்கன்னு சொல்லப்படுது, உருவகத்தால. ஆனா எல்லா அறிஞர்களும் சொல்லக்கூடிய நெகால லிமா பைன, அதாவது அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், இது நான் ஒரு படிப்பனையாக நான் ஆக்கியிருக்கேன். ஒரு படிப்பினையாகவே நான் ஆக்கினேன் முன்னும் பின்னும் உள்ளவர்களுக்கு அப்படின்னு சொல்றப்போ, நிஜத்தில் அவர்கள் உருவம் குரங்குகளாக மாற்றப்பட்டது.
நவுதுபில்லாஹி மின்ஹா. எவ்வளவு ஒரு கடுமையான தண்டனை பாருங்கம்மா. ஒருவரை ஒருவர் பார்த்து புரிந்து கொண்டு அழுது கொண்டிருந்தார்கள். கண்ணில் கண்ணீர் வருது. எழுந்திரிச்சு பார்த்தா ஆண் ஆண் குரங்குகள், பெண்கள் பெண் குரங்குகள், குழந்தைகள் குழந்தை குரங்குகள், எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கம்மா. ஆனா ஒண்ணு, இந்த குரங்குகளுக்கும் சிம்பன்சிக்கும் என்ன டிஃபரெண்ட்? நம்ம ஏற்கனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைப்பினுடைய அந்த பகுதியில நான் பார்த்தோம். நிறைய பேர் அதை பத்தியும் கேட்டிருந்தீங்க. உடல் அமைப்புல, உயிர் அணுவினுடைய அமைப்புல ஒரு சின்ன டிஃபரெண்ட் தான் நம்மளுக்கும் சிம்பன்சிக்கும் இருக்கு. ஆனா பெரிய வித்தியாசம் என்ன இருக்குன்னா, எதுக்குமே ஆன்மா இல்லை. நாம் தான் ஆன்மா ஊதப்பட்டவர்கள். அப்போ இந்த குரங்குகளாக மாற்றப்பட்டவர்கள் முழுக்கவே குரங்குகளாக மாற்றப்பட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்டா இல்லை. என்ன அர்த்தம்னா, இவர்களுக்கும் அந்த சிம்பன்சி குரங்குகளுக்கும் என்ன வித்தியாசம் மற்ற குரங்குகளுக்கும்னு சொன்னா, வாழ்முளைத்த குரங்குகளைப் போல இவர்கள் இருந்தாலும் இவர்களுக்குள் ஆன்மா இருந்தது. கவலைப்பட்டாங்க, அழுதாங்க. ஆனா மன்னிப்பு கொடுக்கப்படல. அல்லாஹ் அதை சாபமாக்கிட்டாத. அப்படியே தலை குனிந்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் கதவு திறக்கப்பட்டது, அவர்கள் பரவினார்களாலும் அவர்கள்ட்ட எந்த சந்ததியும் ஏற்படவில்லை. 3 நாள் உயிரோடு இருந்தார்கள். எதையும் சாப்பிடல, எதையும் குடிக்கல. அப்படியே 3 நாள் உயிரோடு இருந்து அந்த 3 நாளில் அவர்கள் இறந்து விட்டார்கள். அவர்களிருந்து வாரிசுகளாக எந்த ஒரு குரங்கும் வரவும் இல்லை. அதுல இருந்து பிறந்த குரங்கள் இவங்களா இருக்குமோ அவங்களா இருக்குமோ நினைக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. இதுக்கும் எவால்யூஷனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அவர்கள் உருமாற்றப்பட்டாலும் உண்மையில் ஆன்மா உள்ள இருக்குது அவங்களுக்குள்ளாக. அவங்க சாதாரண குரங்குகள் கிடையாது. நிஜமான குரங்குகளாக மாற்றப்பட்டுட்டா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க மரத்துக்கு மரம் தாவிட்டு ஓடி, அவங்க இதுக்கு அழுக வேண்டிய தேவையில்லையே. அவங்களுக்கு தான் எல்லாம் மறக்கப்பட்டிருக்குமே. பழைய விஷயத்தை நினைவில் இருந்திருக்காது. ஆனா அவர்களுக்குள்ள ஆன்மா இருந்தது. ஆனால் தான் இதுவரை மனிதனாக பார்த்த தன்னுடைய ஃப்ரெண்ட, தன்னுடைய மனைவிய, தன்னுடைய மகளை, தன் மகனை, தன் தந்தையை, தன் தாயை ஒருத்தருக்கு ஒருத்தர் குரங்குகளாக பார்த்து கொண்டிருக்கும் ஒரு சூழ்நிலை. அல்லாஹ் தண்டிச்சுட்டாங்கிறத உணர்ந்துட்டாங்க. அழுகிறாங்க. 3 நாட்கள் அழுது அழுது தண்ணீரும் குடிக்காமல் உணவும் உண்ணாமல் அப்படியே தவித்து அவர்கள் அந்த நிலையிலேயே வஃபாத் ஆயிட்டாங்க. அப்ப அதிலிருந்து சந்ததிகள் பெருகவில்லை. இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு குரங்கினத்துக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. சாதாரணமா உடல் ரீதியான உயிரணுல தான் சிம்பன்சிக்கும் மனுஷனுக்கும் டிஃபரெண்ட் இருக்கிறது. பெரிய வித்தியாசம் ஆன்மா இருக்கிறது. அந்த நிலையிலும் அவர்கள் ஆன்மா கொடுக்கப்பட்டவர்களாகத்தான் இருந்தார்கள் அவங்க மௌத்தாகிற வரைக்கும். தண்டனை அவர்களுடைய உருவம் மட்டும் மாற்றப்பட்டது. அப்போ இது மாற்றப்பட்டது அப்படிங்கிறது தான் எல்லா அறிஞர்களும் ஒத்து சொல்றாங்கம்மா. உருவத்தாலேயே அவர்கள் மாற்றப்பட்டிருந்தார்கள். அதனாலதான் பார்த்தோன்னா அவங்களுக்கு அடையாளம் கண்டு கொண்டார்கள் அந்த எச்சரிச்சவங்க. இப்படி உருமாற்றம் ஏற்கனவே நிகழ்ந்திருக்கா அப்படின்னு பார்த்தாமா, 5வது அத்தியாயம் 60வது ஆயத்திலையும் இதற்கான ஆதாரம் அல்ல குரானுடைய ஆயத்தான் நமக்கு கிடைக்குதுமா. குல் ஹல் உனப்பிஉக்கும் பிஷர்ரின் மின் ஸாலிக மஸூபத்தன் இன்தல்லாஹ் من لعنه الله وغضب عليه وجعل منكم القردة والخنازير وعبد الطاغوت أولئك شر مكان وأضل عن سواء السبيل. அல்லாஹ்விடமிருந்து இதைவிட கெட்ட பிரதிபலனை பெறுபவனை பற்றி உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? அல்லாஹ் யாரை சபித்து எவர் மீது கோபம் கொண்டு அவர்களில் சிலரை குரங்குகளாகவும் இன்னும் சிலரை பன்றிகளாகவும் ஆக்கினானோ அவன்தான். இன்னும் ஷைத்தானை வணங்கினானே அவனும் ஆவான். இத்தகையோர் அந்தஸ்தில் மிக கெட்டவர்கள், நேரான வழியை விட்டு மிக தவறியவர்கள். இந்த பனி இஸ்ராயல் காலத்துல குரங்குகளாகவும் மாற்றப்பட்டிருக்கிறார்கள், பன்றிகளாகவும் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இன்னொன்னு கழுதை சுமக்கும் ஏடு, அஸ்வார், அதாவது கழுதை சுமக்கும் ஏடுகள். ஏதாவது தௌராத் வேதத்தை படித்துக்கொண்டு செயல்படாத மக்களை ஏடு சுமக்கும் கழுதையாக அல்லாஹு தாலா உருவகப்படுத்தி காமிச்சிருக்கான். இங்க உருமாற்றம் இல்லமான பன்றிகளாகவும் அவர்கள் குரங்குகளாகவும் மாற்றப்பட்டதற்கான ஆதாரம் குரான்ல நமக்கு கிடைக்குது. அவர்கள் மாற்றப்பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதா ரொம்ப உறுதியான ஆதாரமாக இருக்குமா. ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாயாலையும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாயாலையும் சபிக்கப்பட்டார்கள். 5வது அத்தியாயம் 78வது ஆயத்துல இருக்குதுமா. இந்த அவர்கள் வாயால சபிக்கப்பட்டவர்கள் தான் வெவ்வேறு காலங்களில் உருவம் மாற்றப்பட்டார்கள். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல சபிக்கப்பட்டவர்கள் பன்றிகளாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள்னு வரலாறுகள் சொல்லுது. குர்ஆனுடைய ஆயத்து இந்த 5வது அத்தியாயம் சொல்றாமா, லுஇனல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராஈல அலா லிசானி தாவூத வ ஈஸா இப்னு மர்யம் ذلك بما عصوا وكانوا يعتدون.
இஸ்ராயலின் மக்களில் இருந்து காபிராகி விட்டவர்கள் தாவூதுடையவும் மரியமின் மகன் ஈசாவுடையவும் நாவினால் சபிக்கப்பட்டுள்ளார்கள். ஏனென்றால் அல்லாவிற்கு அவர்கள் மாறு செய்து வரம்பு மீறியதினால் ஆகும். அப்போ இவர்கள் சபிக்கப்பட்ட காலகட்டங்கள்ல அவர்கள் உருமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. தப்சீர் இப்னு கசீர் ஆசிரியரும் சொல்றாங்கம்மா. அடுத்தது நகாலல் லிமா, அந்த இதுக்கு முன்னாடி ஹாசியின், அது அவர்கள் வெறும் குரங்குகளாக மட்டுமல்ல சிறுமைப்பட்ட குரங்குகள் அப்படின்னா என்ன சொல்றாங்க, இந்த ஹாசி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்க, பைனான்ஸ் ஆசிரியர் சொல்றாங்க, அதாவது பக்கத்துல வந்தாலே ஒரு அருவருப்பு, தள்ளி விட்டுருவோம் நம்ம, அப்படி பக்கத்துல வராது அப்படின்னு தள்ளி விடக்கூடிய மிருகங்கள் இருக்கு மூலமா அந்த அளவுக்கு ஒரு சிறுமைப்பட்ட நிலைக்கு அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வல்லாஹு அலம், நஊது பில்லாஹி மின்ஹா. அடுத்தது இதை வந்து நகாலன் லிமா பைன எதைகா, நகாலன் அப்படின்னா என்ன, இதைங்கிறது எதை அல்ல, இதுவும் தப்சீர்ல வந்து சொல்றாங்க. இந்த இதை நான் பாடமாக ஆக்கினோம்னா எதை, அந்த மீன்களை பாடமாக அல்ல ஆக்கினானா, குரங்குகளை அல்ல பாடமாக ஆக்கினானா, அந்த எதை சுட்டும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றாங்க. அந்த கிராமத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறதா, எப்படி இருந்தாலும் அந்த கிராமம் நடந்த இந்த சம்பவம் அந்த ஒட்டுமொத்த கிராமத்தையும் அல்லாஹு தாலா முன்பின் வரக்கூடிய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக ஆக்கினான். நகாலன் ஒரு தண்டனையாக ஆக்கினான். கேட்டாலே மனசு நொந்து போகக்கூடியது தண்டனை. தம் சமுதாயத்துக்கு இப்படி ஒரு வேதனை ஏற்பட்டிருக்குங்கிறத கேட்டாலே கண்டிப்பா அது ஒரு மனக்கவலையாக தான் இருக்குமா. நகாலன் ஒரு பாடமாக ஒரு தண்டனையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கினார். இந்த முன்னும் பின்னும் உள்ளவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், இதுக்கும் பல்வேறு கருத்துக்கள் சொல்றாங்கம்மா. முன்னாடி உள்ள மக்கள் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்னு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்ததுனால இது முன்னாடி உள்ள மக்களுக்கு ஒரு தண்டனையாக இருந்துச்சுன்னு சொல்றாங்க. பின்னாடி வந்த மக்கள் இந்த விஷயத்தை கேட்டதுனால ஓ இப்படி நடந்துருச்சா அப்படின்னு பின்னாடி உள்ள மக்கள் தன்னை திருத்திக் கொள்வதற்கு ஒரு பாடமாக இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இன்னும் வந்து சுற்றி உள்ள கிராமங்கள், அதை சுத்தி இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த செய்தி போய் அடையும் இல்லையாமா, இப்படி ஆயிடுச்சான்னு அடையும் பொழுது அந்த ஒரு விஷயங்களும் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா பாடமாக அமைஞ்சிச்சு. தப்சீர் இப்னு கசீர் ஆசிரியர் இது மூணுல ஏற்புடைய விஷயமாக எதை சொல்றாங்கன்னா, அந்த காலகட்டத்தில் செய்தி அப்படியே பரவ ஆரம்பிக்குது. அந்த கிராமத்துக்கு முன்னும் பின்னும் உள்ள சுற்றுப்புறங்கள் அத்தனையில உள்ள மக்களுக்கு இது மிகப்பெரிய பாடமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கினா. மௌஇவா, இறையச்சம் உடையோருக்கு அழகிய உபதேசமாக அல்லாஹ் ஆக்கினா. இந்த மௌஇவாங்கிற வஅஸ் அப்படிங்கிற ஒரு சொல்லில் இருந்து பிறந்ததுமா. வஅஸ் அப்படிங்கன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா நம்முடைய இதயம் தொடக்கூடிய உபதேசம், இதயம் தொட்டு நமக்கு வந்து படிப்பினை தரக்கூடிய உபதேசம். அப்போ இன்றைய காலகட்டத்திலும் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை, நாம் அல்லாஹுடைய கட்டளையில எதை நம்ம வரம்பு மீறுறோமோ அப்போ தண்டனைகள் எவ்வளவு கடுமையாக வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை நமக்கு இதுல இருந்து கிடைக்குது. எங்க நம்ம வயலேட் பண்றோம், இது உடனடியாக வராது. பிமா கேனு எஃப்சுகோங்கிற வார்த்தை அராஃப்ல வருது இல்லம்மா, வந்து கொண்டே நடந்து கொண்டே இருக்கும் பொழுது அதை கண்டிக்கக்கூடிய கூட்டம் ஒண்ணு கண்டிப்பா இருக்கணும். நான் போன பகுதியில நினைவுபடுத்தின மாதிரிமா, இந்த இறுதி உம்மத்துக்கான பாதுகாப்பு, முதல் பாதுகாப்பு குர்ஆனை பாதுகாக்கும் பொறுப்பை இறைவன் ஏற்றுக்கொண்டது. இரண்டாம் பாதுகாப்பு முஜத்திதீன்கள் உருவாகி இந்த மார்க்கத்தை சீர்படுத்துவது. மூன்றாம் பாதுகாப்பு ஒரு கூட்டம் எப்போதும் வழி நடத்தி கொண்டே இருக்கும், நேர்வழியில நிலைச்சு இருப்பாங்க அவங்க, அந்த கூட்டத்துல நாம இருக்கணும். அந்த கூட்டத்தினுடைய பொறுப்பு என்னன்னு சொன்னா, தவறுகள் நடக்கும் பொழுது அதனால் தனக்கு வரக்கூடிய துன்பங்கள் துயரங்களை கருத்தில் கொள்ளாமல் அதற்காக உபதேசம் செய்து கொண்டே இருப்பது. எல்லாத்தையும் தடுத்து சரி பண்ண முடியுதோ இல்லையோ உபதேசம் செய்யும் கூட்டத்தில் நாம் இருப்பது நமக்கு எப்பொழுதுமே பாதுகாப்புமா. அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்காகவும் அந்த மக்கள் எப்படியாவது திருந்திட மாட்டாங்கிற கவலையில செய்யக்கூடிய அந்த வேலை நமக்கு ஒரு பாதுகாப்பாகவே இருக்கும். இறைவனோட மன்னிப்பையும் பெற்றுத்தருங்கிற படிப்பினையும் நமக்கு இந்த ஆயத்துல இருந்து கிடைக்குது. இந்த ஆயத்தினுடைய தப்சீர் முடிக்க போறப்பமா இந்த குரங்குகளாக உருமாற்றம் பண்ணப்பட்டாங்கல்லம்மா, இவங்க நிலைமை எப்படி இருந்துச்சுங்கிறத பத்தி இப்னு கசீர் ஆசிரியர் சொல்றாங்கம்மா. உருவத்தில் குரங்குகளாக இருந்தார்கள், ஆனால் தங்கள் சொந்தங்களை அவர்கள் ரெக்கக்னைஸ், அவங்க வந்து பார்த்து புரிந்து கொண்ட மக்களாக இருந்தாங்க. அதனாலதான் அழுது கொண்டே இருந்தாங்க. நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டுருச்சு, நம்மள எல்லாம் தண்டிச்சுட்டாங்கிறத உணர்ந்த துடிப்பு அவங்களுக்கு எல்லாருக்குள்ளேயும் இருந்துச்சு. முஜாஹித் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க மட்டும்தான் சொல்றாங்க, அவங்களுடைய அப்பியரன்ஸ் வந்து தோற்றம் மாறல, அவங்கள வந்து இருதயம் மட்டும் மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா வந்து இதை வந்து எல்லா அறிஞருடைய கருத்துப்படி தோற்றம் மாறுச்சு அப்படிங்கறதான் எல்லாரும் ஏற்றுக்கொள்றாங்கம்மா. அவங்க வந்து தங்கள் யாருங்கிறத உணர்ந்துக்கிட்டாங்க. நம்ம வந்து குரங்குகள் கிடையாது, நம்ம மனுஷங்க, நம்ம வந்து ஆன்மா கொடுக்கப்பட்டவர்கள், நம்ம தப்பு செஞ்சதுக்கு எல்லாம் தண்டிச்சுட்டான் அப்படிங்கிறத உணரக்கூடியவர்களாக இருந்தாங்க. இமாம் அல் குர்துபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, ரூஹ் உள்ள இருந்துகிட்டு இருக்கு, அவங்களுக்குள்ள அந்த குரங்குகளுக்குள்ளாக ரூஹ் இருந்தது. தங்கள் பனிஷ்மெண்ட்டை உணர்ந்து தங்களுடைய தண்டனையை அவங்களுடைய உடல்ல மட்டும் அவங்க அனுபவிச்சாங்க, உடல் மாற்றப்பட்டது, அந்த தண்டனை அவர்கள் உடலில் இறங்கி இருந்தது.
அவங்க 3 நாட்கள் தான் உயிரோட இருந்தாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தெளிவா சொல்றாங்கம்மா, அவங்களுக்கு வாரிசுகள் கிடையாது. அவங்க அதோட இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு பாவ மன்னிப்பும் கிடையாது. அவங்களுக்கு எந்த ரிப்பன்டன்ஸ் அது பாவ மன்னிப்பும் கிடையாது. அதே நிலைமையில தண்டனையோடு அவர்கள் இறந்து விட்டார்கள். அல்லாஹு அக்பர். ஏன்னா இத திரும்ப நான் எதுக்கு சொல்றேன்னா, இது சந்தேகம் வரக்கூடாது. ஒருவேளை அந்த குரங்குலேருந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கலாமோ, நம்ம பார்க்குற எந்த குரங்க பார்த்தாலும், இது அந்த கவுமுடைய வாரிசாக இருக்குமோ, நவுதுபில்லாஹ் மின்ஹா, அந்த சந்தேகம் வரக்கூடாதும்மா. அவர்கள்லேருந்து எந்த வாரிசும் தோன்றவில்லை. ஆன்மா கொடுக்கப்பட்ட ஆன்மா உள்ளே இருக்கக்கூடிய உடல் மற்றும் குரங்குகளாக மாற்றப்பட்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அத்தோடு அவர்கள் இறந்தும் போய்விட்டார்கள். இந்த சனிக்கிழமை சம்பவம் காலம் காலத்துக்கும் ஒரு படிப்பினை. நகாலல் லிமா பைன அல்லாஹு தஆலா தெளிவா சொல்றான். முன் இருப்பவர்களுக்கும் பின் இருப்பவர்களுக்கும் ஒரு படிப்பினையாக, ஒரு தண்டனையாக. ஏன்னா அதை கேட்கும் பொழுதே மனம் வேதனை அடையுமா? அப்படிப்பட்ட ஒரு ஃபஜஅல்நாஹா நகாலல் லிமா பைன யதைஹா வமா கல்ஃபஹா வமௌஇதத்தல் லில் முத்தகீன். யார் தக்வாவுடைய மக்களாக தன்னை பாதுகாத்துக் கொள்ள விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு நல்லுபதேசமாகவும் இந்த சம்பவத்தை அல்லாஹு தஆலா ஆக்கினேன்னு சொல்லியிருக்காமா. அல்லாஹு அக்பர் வல்லாஹு அலம். யா அல்லாஹ் கிருபையுள்ள நாயனே, யா அல்லாஹ் நீ இந்த சம்பவங்களை இந்த உம்மத்தே முஹம்மதியாவுக்கு எதற்காக எடுத்து காட்டினாயோ, எந்த பாவங்களை விட்டு நாங்கள் தவிர்த்து வாழ வேண்டும் என்று நீ எங்களுக்கு இதை உபதேசமாக ஆக்கினாயோ, அந்த பாவங்களை விட்டு முழுமையாக நாங்கள் விளங்கி இருக்க எங்களுக்கு அருள் செய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய உலக விஷயங்களுக்காக உன் சட்டங்களில் நாங்கள் விதி மீறல்களை செய்து விடாமல் எங்களை எப்போதும் பாதுகாத்தருள் புரி ரஹ்மானே. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அடுத்து பார்க்க போறதும் ரொம்ப ஒரு வித்தியாசமான, நான் முதல்ல சொன்னேமா, இதை ஹரக்கே ஆதத், அது வழக்கமா இருக்கக்கூடிய நிகழ்வுகளை விட்டு மாறுபட்ட இறைவனுடைய வல்லமைகள் உணர்த்தக்கூடிய சம்பவங்கள் தான் வரிசையா பார்த்துட்டே வர்றோம். அப்படி உள்ள ஒரு இன்னொரு சம்பவம், அதுக்குள்ளாக அந்த மனிதர்களுடைய குணங்கள், அல்லாஹ் எதுக்காக அப்படி சோதிக்கிறான் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் இன்ஷா அல்லாஹ். அவளோட எதிர்பார்ப்போமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.